ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது பாம்போட நாகங்களின் வகைகள். சர்ப்பங்கள் பல ஆதியில் லட்சக்கணக்கான சர்ப்பங்கள் இருந்து அதனுடைய இனங்கள் பூரா அழிந்து கொண்டு வருகிறது. இப்போ சில ஆயிரக்கணக்கான வகைகள் இப்போ பூமியில் இருக்கும். லட்சக்கணக்கான வகை இருந்து அது நிறைய நாகங்கள் அழிந்து விட்டது. நாகங்களில் பல வகை இருக்கிறது. ராஜநாகம், கொம்பேரி மூக்கன், பதுமன், கூர்மன், இந்த மாதிரி நாக வகைகளில் அநேக வகை நாகங்கள் இருக்குது. ராஜநாகம் எல்லாத்துக்கும் தலைமையானது ராஜநாகம் தான். பூமியில் ஈசன் படைத்த எல்லா உயிர்களும் நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் நன்மை இல்லாமல் எதுவும் படைக்கப்படவில்லை. எல்லாமே ஒவ்வொன்றும் உணவு சங்கிலியை சார்ந்திருக்கு. எல்லா புழுவிலிருந்து பூச்சியிலிருந்து சின்ன சின்ன கிருமி வரைக்கும் எல்லா உயிர்களும் நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கு. மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படுவதே தீமை தருது. அதனால் இருக்க உயிர்களை நம்ம பாதுகாத்து வளர்க்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது சுருட்டு கட்டுவிரியன். இது சின்ன சின்னதாக இருக்கும். காட்டு பகுதியில் சிவப்பு சரில் செம்மண் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சுருட்டு கட்டுவிரியன். இது சில சில பூச்சிகள், எலிகள், சின்ன சின்ன தவளைய இதுகளை உணவாக கொள்ளும். இது பதுங்கி இருக்கிறது சோகை, வெட்டி போட்ட காய்ந்த சருகுக்குள்ளே இது ஒளிஞ்சிருக்கும். சின்ன சின்ன குழிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். இருட்டான சஞ்சாரமான சின்ன ஒரு முள் புதருக்குள் நடுவில் இது ஒளிஞ்சு மக்கின குப்பையில் இருக்கும். பதுங்கி யாருக்கும் தெரியாமல் அமைதியாக இருக்கும். சுருட்டு கட்டுவரிய எல்லா உயிரினங்களும் தன் படைப்பில் அதனுடைய நன்மைகளை செய்கிறது. இப்போ சுருட்டு கட்டுவரியனுடைய அந்த தன்மையை பார்ப்போம் இன்னைக்கு. ஓம் காளி ஓம் சர்வேஸ்வராய. கட்டுவிரியன் பாம்பு வகையில் பல வகை இருக்குது. பல வகையான நாகங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. எல்லா உலகங்களிலும் பல வகையான நாகங்கள். பூமியில் லட்சக்கணக்கான பாம்பு இனங்கள் இருக்குது. கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், கட்டு விரியன் அப்படின்னு விரியன்லேயே பல வகையான விரியன்கள் இருக்குது. எல்லாமே உணவு சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களும் பூமியில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் உணவு சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணவு சங்கிலி. அமீபாவை அதுக்கு மேலே இருக்க புழுவுகள் ஒன்றும், புழுவுகளை பூச்சிகள் ஒன்று, அந்த பூச்சிகளை பாம்புகள் ஒன்றும், அந்த பாம்புகளை கரடை ஒன்றும், அந்த கரடனை வேடன் ஒன்று, இந்த மாதிரி ஒன்று ஒன்று உணவின் சங்கிலி தொடர்ச்சி. அது என்ன, நம்ம பாம்பு வகையில் என்னென்ன வகை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றும். இது கட்டுவிரியன் பாம்பு. சித்தர்கள் ஒவ்வொரு பாம்புகளும் அது எலியை முழுங்கிக்கிட்டு இருக்கு. எலியை விழுங்கி கொண்டு இருக்கிறது அதனுடைய உணவு சங்கிலி. உணவு சங்கிலியில் மனிதன் சைவம். உணவு சங்கிலிகளில் மனிதன் சைவம். இந்த உயிரினங்களும் அசைவ உயிர்களை செய்வது. இது அசைவத்தை தான் சாப்பிடும். இறையை விழுங்கும்போது அதனால் வேகமாக அது ஓட முடியாது, நடக்க முடியாது. இறையை விழுங்குறதுலேயே கவனம் செலுத்தும். அளவுக்கு அதிகமான இறையை விழுங்குனா முழுங்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனுடைய உருவ அந்த ஒரு அளவுக்கு மீறி அது இறையை விழுங்கினால் அது முழுங்க முடியாது, மாட்டிக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாக வகைகளையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாக வகையிலையும் சித்தரை சொல்லி அது தீண்டுனா என்னென்ன மருந்து, என்னென்ன மூலிகை, என்னென்ன கஷாயம், அதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறது சித்தர்கள் வரையிருக்காங்க. ஒவ்வொரு நாகத்தை பற்றியும் ஒவ்வொரு நாகத்தினுடைய கடிக்கு என்னென்ன மருந்து அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது உணவு விழுங்கிட்டு இருக்கு. எலியை விழுங்கிருக்கு. இது விரியன், கட்டு விரியன், கண்ணாடி விரியன், முட்டு விரியன், மோட விரியன் அப்படின்னு நிறையா வகை விரியன்லேயே இருக்குது. கொம்பரி மூக்கன், பூச்சி மூக்கன்,
பச்சை மூக்கன் அப்படின்னு பச்சை நாக வகையில் மூக்கன் வகையில் நிறையா இருக்குது. காரகோடகன், நாகன் அப்படிங்கிற பல வகையான பாம்புகளை பற்றி நம்ம ஒவ்வொரு வகையில் என்னென்ன வகை பாம்பு சித்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு விஷ பாம்புகளுக்கும் தீண்டுனா என்னென்ன மருந்து, அதுக்கு எப்படி இப்படி முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு உணவுச் சங்கிலியில் பிணைஞ்சிருக்கு. அந்த உணவுச் சங்கிலி மாறும்போது மனிதனுடைய இயற்கை பாழாகும். ஒன்றொன்று சார்ந்திருக்கு. அப்படி வகையில் நம்ம மனிதன் வந்து செய்வோம். அவனுடைய சொல்லப்பட்ட உணவு சங்கிலியிலிருந்து ஒவ்வொரு உயிரும் மாறுபடும் போது அங்கே இயற்கையாலேயும் அங்கே ஆபத்து உண்டாகும். மனிதன் சைவ உயிரை சேர்ந்தவன். அசைவ உயிர்கள் நீரை நக்கி குடிக்கும், சைவ உயிர்கள் நீரை உறிஞ்சி குடிக்கும். இதை அந்த காலத்தில் சித்தர்கள் வகுத்திருக்காங்க. சித்தர்கள் வகுத்த ஒரு மகா நியதி இது. அதற்கு மீறிய அந்த அளவுக்கு மீறிய எலியை பிடித்து விட்டு இது முழுங்க மாட்டாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே செமிக்கிற அளவுக்கு தான் உருவாக்க வேண்டும். அளவுக்கு மீறிய பிடித்து கொண்டால் அதை முழுங்க முடியாது, நகலவும் முடியாமல் அப்படியே இது பண்ணது போல் அதுதான் இருக்கும். இப்பொழுது முழுங்க முடியாதனால அதை வெளியேற்றி விட்டது. இறை அதனுடைய இறை வந்து இதனுடைய உருவத்தை விட பெருசாக இருக்குது. அதனால அந்த வேலையை வெளியே திருப்பி விட்டது. அதனுடைய அளவுக்கு தகுந்த மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதனுடைய அளவு அறிந்து நாம் ஒவ்வொன்றையும் இதாக்க விடும். நமக்கு அளவுக்கு மீறி நம்ம உருவாக்கும் போதுதான் அது ஆபத்தை உருவாக்குது. அளவுக்கு மீறிய ஒரு இதை உருவாக்கும் போது அது நமக்கு ஆபத்தை உருவாக்கும். எந்த பொருளாலும் செமிக்கிற அளவுக்கு அது விளங்கும் போது நன்மையை உருவாக்கும். எல்லா பாம்பு வகையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்ன பாம்பு வகைகள் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன மூலிகை இருக்குது, என்னென்ன மருந்து இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம முதலுதவி செய்யணும், பாம்புக்கான எந்திரங்கள், நாக எந்திரங்கள், நாகத்தினுடைய விஷத்தை முறிக்க மந்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கட்டு விரியன், சுருட்டையோட சேர்ந்தது. சுருட்டை விரியன் சுருட்டு கிடக்கும். சுருட்டை கட்டு விரியன் சுருண்டு அப்படியே இருக்கடல் தெரியாமல் படுத்துக்கிறோம். எந்த நாகமே அது தீண்டுனாலும் அதுக்கு ஆபத்து வந்தாலுமே கொத்துமை வழியே மனுஷனே ஓடி அது எதுவும் தீண்டுறதில்லை. மனுஷன் செய்த தொந்தரவுகளுக்காகத்தையும் அதை தற்காத்து கொள்ளத்தையும் அது வந்து மனிதனை திண்டுதே ஒழிய அது விரும்புக்காக மனிதனை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எதுவுமே கொள்வதில்லை. பாம்பு மலைகளில் போகும்போது பாம்பு நாகங்கள் தீண்டாமல் இருக்கிறதுக்கு, நாகங்கள் நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு சில மந்திர கட்டுக்கள்லாம் இருக்குது. இது இப்போ இந்த வசிய கட்டில் இருக்குது. வசிய கட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கு. இது இல்லாட்டி எப்பயே ஓடி இருக்கும். வசியக்கட்டில் அப்படியே மலைச்சி நிற்கிது. சுருட்டை விரியன் ஒவ்வொரு வகைகளிலும் ஓலைப்பாம்பு இந்த மாதிரி ஒவ்வொரு வகைகளில் என்னென்ன வகை இருக்குது என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓம் சர்வேஸ்வராய ஓம் நமச்சிவாய சர்வமகா சக்தி. ஓம் நமச்சிவாய ஓம் நாககிரி நாகநாகி ஓம் நாககிரி நாகநாககிரி நாககிரி நாகநாகி ஓம் நாககிரி நாகநாகி ஓம் நாககிரி நாகநாகி. கொஞ்ச நேரத்துக்கு அந்த வசிய ஸ்தாபனத்தில் இருக்கும். எந்த உயிர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அது ஆபத்து வரக்கூடாது. அந்த வகையில் எல்லா உயிர்களையும் அதாவது பூமியில் பிழைக்க வந்தது, வாழ வந்தது. எந்த உயிரும் பூமிக்கு எதிரானதில்லை. எல்லாமே பூமியில் அதனுடைய இனப்பெருக்கத்தை பரப்பி அது ஒரு நன்மைக்கிட்டே வந்திருக்கு. அளவுக்கு அதிகமான எலிகளையும் அளவுக்கு அதிகமான சில பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்காண்டி நாகங்கள் படைக்கப்பட்டது. நாகங்கள் அதிகம் போது கீரி உருவாக்கப்பட்டது. கீரிகள் அதிகமாகும் போது நரிகள் உருவாக்கப்பட்டது. நரிகள் அதிகமாகும் போது புலிகள் உருவாக்கப்பட்டது. புலிகள் அதிகமாகும் போது மனிதன் பல சூழ்நிலைகள் அதனுடைய இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஒன்று அளவுக்கு அதிகமாகாமலும் குறையாமலும் இருக்க சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்கிறது. இதை ஒவ்வொன்றையும் இயற்கை சூழ்நிலையில் எல்லாத்தையும் நம்ம கவனித்து நம்ம ஆராய்ந்து அதை தொந்தரவுபடுத்தாமல் அதன் இயற்கையின் வழியில் நம்ம மனிதன் விட்டு விடுவதே பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழியாகும். மரங்களையும் சில சிறு வேறு உயிர்களையும் பாதுகாக்கிறது மனிதனுடைய கடமையாகும். ஓம் காளி ஓம் நம சிவாய.